அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 6. இதுக்கு முன்னாடி நம்ம 5 தேர்வுகள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் பொதுத்தமிழ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட எல்லா வீடியோவும் லைன் வரிசையாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் ஒரு 40 வினாக்காவது சரியாக ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் 40க்கு மேலே போனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வினாக்கள் அனைத்துமே 2024 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சொல் பொருள் பொருத்தணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈன்று அப்படின்னா என்ன? ஈன்று அப்படின்னா உன்னை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ தந்து. கொம்பு அப்படின்னா கிளை. ஓகேங்களா? மரத்தோட கிளை. கழித்திட, இதனுடைய பொருள் என்ன? மகிழ்ந்திட. விடுதி, இதனுடைய பொருள் தங்குமிடம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி சரியானது. 52வது வினா பாருங்கள், சொல் பொருள் பொருத்துக. ஓகேங்களா? பருதி என்பதன் பொருள் என்ன? பருதி என்ற சொல்லின் பொருள் என்ன? கதிரவன். வெர்பு என்ற சொல்லின் பொருள் மலை. துயின்று, இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உறங்கி. பயின்று, இதனுடைய பொருள் கற்று. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து பாருங்க, சொல் பொருள் பொருத்துக. ஓகேங்களா? அவள், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளம். அவள் அப்படின்னா பள்ளத்தை குறிக்குது. சுவல் அப்படின்னா பிடரி அப்படின்னு சொல்லப்படுது அதனுடைய பொருள். பழனம் என்ற சொல்லின் பொருள் வயல். புறவு என்ற சொல்லின் பொருள் காடு. புறவு என்ற சொல்லின் பொருள் காடு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா 54, பிழை திருத்துதல். ஒரு ஓர் சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு ஓருக்கு சரியான பதிலை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஆன்சர் என்ன? ஓர் அழகிய நகரம். ஓர் அழகிய நகரம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஓர் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர அந்த சொல் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அது ஓர், அல்லது உயிர்மெய்யாக இருந்துச்சுன்னா அது ஒருன்னு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதில் ஆப்ஷன் ஏ சரியானது. பிழை திருத்துக. கரடி ஒரு அனைத்துண்ணி. கரடி ஒரு அனைத்துண்ணின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பிழை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிரெழுத்து இருக்கிறதால ஒரு அப்படின்னு வராது, ஓர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ கரடி ஓர் அனைத்துண்ணி. ஓகேங்களா? அடுத்த வினா, விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது என்ன? கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? மறைவிடை. மறைவிடை. அடுத்த வினா, விடை வகைகள் தான். 57, உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன? உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்கிறது என்ன? இனமொழி விடை. ஏன்னா எழுத தெரியும் அப்படிங்கிறது தான் ஒரு இனம். ஓகேங்களா? நான் எழுத்தாளன் அப்படிங்கிறது ஒன்று, ஆனால் கவிதை எழுதுகிறேன், சிறுகதை எழுதுகிறேன், இல்லை ஏதோ ஒன்று செய்கிறோம்ல, அந்த இனத்தை சேர்ந்தது. ஸோ அப்போ அது இனமொழி விடையில் வந்துடும். அடுத்தது, அலுவல் சார்ந்த சொற்கள், கலை சொற்கள். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூ சிலபஸில் இம்பார்ட்டண்டான போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இன்டர்நெட். இன்டர்நெட்னா என்ன? ஓகேங்களா? இன்டர்நெட் இணையம். ஓகேங்களா? ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி. இமெயில் அப்படின்னா மின்னஞ்சல். சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியானது. அடுத்தது 59வது வினா, கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஆடிட்டர். இதற்கான சரியான தமிழ் சொல் என்ன? ஆடிட்டர். ஆன்சர் என்ன? பட்டய கணக்கர். பட்டய கணக்கர். அடுத்தது 60வது வினா, கலை சொல்லுக்கேற்ற சரியான தமிழ் சொல். அஃபிடிவிட். ஓகேங்களா? அஃபிடேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான தமிழ் சொல் என்னென்னா ஆணை உறுதி ஆணையம். ஆணை உறுதி ஆவணம். ஓகேங்களா? அடுத்தது 61வது வினா, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இவ்வுவமை தொடர் உணர்த்தும் பொருள்
ஆன்சர் என்ன? இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன்னா பால் குடிக்கிறதே பெருசு, அதுலேயும் பழம் விழுந்துச்சா இன்னும் ஆடட் தானே பழம் திங்கிறதும். ஸோ அப்போ இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 62வது வினா. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர், இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்க. திருவிழாவை காண மக்கள் திரண்டு வந்தனர், இத்தொடருக்கு ஏற்ற ஓமை தொடரை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஸோ பாருங்கள், மடை திறந்த வெள்ளம் போல், திருவிழாவுக்கான மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரையாக வருவாங்கள்ல, அதான். அடுத்தது 63வது வினா. கம்பி நீட்டுதல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறி. கம்பி நீட்டுதல், கம்பி நீட்டிட்டான் அப்படின்னா என்ன? விரைந்து வெளியேறுதல். ஓகேங்களா, அதாவது விட்டுட்டு ஓடிட்டாங்கிறதுக்கும் கம்பி நீட்டிட்டான்னு சொல்லுவாங்க, இல்லை காணாமல் போயிட்டான் டக்குன்னு அப்படிங்கிறதுக்கு. அதாவது விரைந்து ஒரு இடத்துலேருந்து வெளியேறுதல் தான் கம்பி நீட்டிட்டான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது எவ்வகை வினை அப்படின்னு சொல்லணும். அவன் திருந்தினான். அவன் திருந்தினான் அப்படிங்கிறது என்ன? தன்வினையில் வரும். ஏன்னா அவன் திருந்தினான். புரியுதுங்களா? அவனை திருத்தினான் அப்படின்னா என்ன? பிறவினையில் வந்துடும். ஓகேவா? அடுத்த வினா 65. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல். சட்டி உடைந்து போயிற்று. இந்த உடைந்து போயிற்றுக்கு நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸே எடுத்திருக்கேன் செய்யப்பாட்டு வினைக்காக. ஓகேங்களா, செய்யப்பாட்டு வினைக்காக ஒரு கிளாஸே எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா, இந்த ஆள் வந்தால் தான் செய்யப்பாட்டு வினை கிடையாது, போயிற்று அப்படின்னு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? சட்டி உடைந்தது அப்படிங்கிறது செய்வினை, சட்டி உடைந்து போயிற்று அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. புரியுதுங்களா? அடுத்த வினா பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டறியணும். குமரன் மழையில் நனையவில்லை அப்படிங்கிறாங்க. அது வினா தொடருங்கிறாங்க, தப்பு. ஓகேங்களா. அப்துல் நேற்று வருவித்தான், இதுவும் தப்பு, எதிர்மறை வினை தொடருங்கிறாங்க. ஓகேங்களா. உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, அது புறவினை தொடரும் கிடையாது, அதுவும் ராங்கு. குமரன் மழையில் நனைந்தான், இது உடன்பாட்டு வினைத்தொடர். ஸோ அப்போ ஆப்ஷன் டி சரியானது. ஓகேங்களா. ஸோ அடுத்த வினா பாருங்கள், 67. விடைக்கேற்ற வினா அமைக்கணும். விடையை பாருங்கள். 1957ஆம் ஆண்டு முதலே ரஷ்யா உள்பட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவி இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான வினா என்னவாக இருக்கும் அப்படின்னா, எந்த ஆண்டு முதல் ரஷ்யா உள்பட பல நாடுகள் செயற்கைக்கோளை ஏவி இருக்குது அப்படின்னு கேட்குறது தான் வினாவாக இருக்கும். அப்போ இதுதான் சரியானது. ஓகேவா. அடுத்து பாருங்கள், 68வது வினா. 68. நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர். நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான வினா என்ன? யார் இயற்கையோடு இயந்த வாழ்வு நடத்தினர்? நம் முன்னோர். ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆப்ஷன்ஸ். அடுத்து பாருங்கள், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறியணும். 69வது வினா. பாருங்கள், விலை விலை, இந்த விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பை குறிக்கும், இந்த விலை அப்படிங்கிறது ஒரு விளைச்சல், அதாவது உண்டாக்குறத குறிக்கும். ஓகேங்களா. அடுத்த வினா 70. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ பாருங்கள், வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர் நின்றனர் சீருடையினர், இது ஒரு ஒழுங்கான தொடர் கிடையாது. மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர் வழிபாட்டு கூட்டத்தில், இதுவும் தவறானது. அடுத்து பாருங்கள், வழிபாட்டு கூட்டத்தில் மாணவர்கள் சீருடையுடன் நின்றனர். ஸோ இதுதான் சரியாக இருக்குது. வழிபாட்டு கூட்டத்தில் நின்றனர் சீருடையுடன் மாணவர்கள், இதுவும் ஒரு வாக்கியம் கிடையாது. ஓகேங்களா. ஆப்ஷன் சி சரியானது. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள், ஸோ இதில் இது உயிர்மெய்ன்னு வச்சுக்கோங்க, இது உயிர் எழுத்தா, அப்போ இது ரெண்டில் தான் ஒன்றா இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து எழுதுனா எழுத்து வருது, இதில் உயிர்மெய் வந்துடுது, ஆனால் இதில் உயிர் எழுத்து தான் இன்னும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது. சொற்களை ஒழுங்குபடுத்தி தொடரை எழுதுக. நல்லா பாருங்கள், கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ்மிகுந்த நல்ல தமிழ்ங்கிறாங்க. அப்போ இது தப்பான ஒரு கூற்று. வேல் போன்ற கருவியாகும், ஸோ இதுவும் தப்பு தான். நல்ல புலவர்களுக்கு புகழ்மிகுந்த கூர்மையான தமிழ் வேல் போன்ற கருவி அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தப்பு. தமிழ் நல்ல புகழ்மிழ்ந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற ஒரு கருவிங்கிறாங்க. அப்போ இதுதான் சரியான ஒரு கூற்று. ஓகேங்களா. ஏன்னா தமிழ் தான் ஒரு நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல், அதாவது ஒரு ஆயுதம் போல செயல்பட்டு அவங்கள வாழ வைக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அகரவரிசைப்படி எழுதுக.
கோப்பெரு நற்கிள்ளி, காவற்பெண்டு, புறநானூறு, வீரம், சோழ மன்னன். இதை வந்து கரெக்டாக அகரவரிசைப்படி நம்ம அலைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன வரும்? காவற்பெண்டு. அடுத்து என்ன வரும்? கோப்பெரு நற்கிள்ளி. அடுத்தது சோழ மன்னன். அடுத்தது புறநானூறு. அடுத்தது வீரம். ஓகேங்களா? ஆப்ஷன் பி சரியானது. 74வது வினா, பின்வரும் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்து. பாருங்க, படகம், தவில், கணப்பறை, பேரியாழ், உரிமை, உடுக்கை, தவண்டை, பிடில், நாகசுரம், மகுடி. இதை நம்ம சரியாக அகரவரிசைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எப்படி வரும்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுக்கை. ஓகேங்களா? அது உடுக்கை வந்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிமை. அடுத்தது கணப்பறை அப்படிங்கிறது வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா தவண்டை அப்படிங்கிறது வரும். அடுத்தது தவில். ஓகேங்களா? அடுத்தது தவில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாகசுரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு படகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் படகம் வரும். அடுத்தது பிடில் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேரியாழ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மகுடி கடைசியாக. ஸோ இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, டியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி சரியானது. அடுத்து பாருங்கள், 75வது வினா, அகரவரிசைப்படி சொற்களை சீறு செய்க. அகரவரிசைப்படி பார்க்கணும் அப்படின்னா இதில் வே இருக்குது, கூ இருக்குது, தா இருக்குது, இதில் ஃபஸ்ட்டு எது வரும்? கூ தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ குன்று, செங்கடல், தக்காளி, பஞ்சு, வெந்தயம், கன்று. இதுதான் சரியானது. ஆப்ஷன் பி. 76வது வினா, விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? விதை அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? என்னவா இருக்கும்? விதைத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயராக இருக்கும். அப்போ விதையாமை அப்படிங்கிறது தான் எதிர்மறை தொழிற்பெயர். 77வது வினா, வினைமுற்று வினையச்சம் பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? வினைமுற்று வினையச்சம் பாடினால் கண்ணகி அப்படிங்கிறது எவ்வகை தொடராக இருக்கும் அப்படின்னா ஒரு வினைமுற்று தொடராக இருக்கும். ஏன்னா பாடினால் கண்ணகி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதால. அடுத்து பாருங்கள், 78வது வினா, ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆள் என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஸோ பாருங்கள், தொழிற்பெயர்னா என்ன? ஒன்று செய்கிற மாதிரி வரணும். அப்போ ஆளல் அப்படிங்கிறது தான் தொழிற்பெயர். அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. செய்தான். வேர்ச்சொல்னா என்ன? ஒரு கட்டளை வாக்கியத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோமா? அப்போ செய் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்தது குமைந்தன. இதனுடைய வேர்ச்சொல் என்ன? குமைந்தன என்பதன் வேர்ச்சொல் என்னென்னா குமை. ஓகேங்களா? கட்டளை வாக்கியத்தில் இருக்குது. அடுத்தது 81வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பாருங்கள், வெர்பு, சிலம்பு, பொறுப்பு, குன்று ஆகிய சொற்கள் தரும் ஒரு பொருள் என்ன? ஆன்சர் என்ன? மலை. ஓகேங்களா? மலைக்கு தான் இவ்வளோ சொற்கள் இருக்குது. தலை, இச்சொல்லுக்கு இணையான வேறு சொற்களை கண்டறி. தலை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான வேறு சொற்கள் அப்படின்னா தலை அப்படின்னா என்ன? முதன்மையாக இருக்கிறது. அடுத்து சிரசுக்கும் தலைன்னு தான் சொல்லுவாங்க. பஸ்ஸிலலாம் போட்டிருப்பாங்கள்ல, அகம்புறம் சிரம் நீட்டாதீர்கள் அப்படின்ட்டு. அது மாதிரி. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். 83வது வினா, சூரியன் அப்படிங்கிறதுக்கு உண்டான பல சொற்கள்லாம் என்னென்ன சொல்லுவோம்? ஆன்சர் பாருங்கள், கதிரவன், ஆதவன், பகலவன், ஞாயிறு அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. அலை, அலை. இந்த அலை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அலை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் அலையை குறிக்கும். இந்த அலை வந்து வரவழைத்தல் அப்படிங்கிற பொருளை கொடுக்கும். வரவழைத்தல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து 85வது வினா, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஆணி, ஆணி. ஸோ இந்த ஆணி அப்படிங்கிறது எழுத்தாணியை குறிக்கும். இந்த ஆணி மாதங்களை, தமிழ் மாதத்தை குறிக்கும். அடுத்த வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். 86வது வினா இது. ஸோ பாருங்கள், இன்டெலெக்சுவல் அப்படின்னா என்ன? அறிவாளர். இன்டெலெக்சுவல் அறிவாளர் அப்படிங்கிற பொருளை வரும். சிம்பாலிசம் அப்படின்னா என்ன? குறியீடாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இ காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல் என்ன? 87க்கு இ காமர்ஸ் இணையான தமிழ்ச்சொல் அப்படின்னா மின்னணு வணிகம். மின்னணு வணிகம். 88வது வினா பாருங்கள், டெபிட் கார்டு என்பதன் இணையான தமிழ்ச்சொல் என்ன? டெபிட் கார்டு இருக்குல்ல, அதோட இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு, காசோலை, உங்களுக்கு செக்கு. ஓகேங்களா? அப்போ
டெபிட் கார்டு அப்படிங்கிறது உங்களுக்கு பற்று அட்டை. கீழே இருக்க ஆப்ஷனு நான் காட்டுறேன். பற்று அட்டை. அடுத்து பாருங்கள், மரபு பிழையை நீக்கி சொல்லை தேர்வு செய்க. 89வது வினா, மரபு பிழையை நீக்கி சொல்லை தேர்வு செய்க. ஸோ ஆன்சர் என்ன பாருங்கள், புறா குணுகும் அப்படின்னு இருக்குது, இது சரியாக இருக்குது. மயில் அகவும், இது தப்பாக இருக்குது. கிளி கூவுங்கிறாங்க, கிளி கீச்சிடும் அப்படின்னு வரும். குயில் அகவும், குயில் கூவும்னு வரணும். அப்போ இதுவும் தவறாக இருக்குது. அப்போ புறா குணுகும் அப்படிங்கிறது சரி. ஓகேவா? சரியான மரபு சொல்லினை தேர்வு செய்க. சப்பாத்தி கள்ளி. இதற்கான மரபு சொல் அடுத்து என்ன வரணும்? மடல். ஓகேங்களா? ஸோ அது வந்து மடல். அடுத்து சரியான சொல்லினை தேர்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாணல். நாணலுக்கு உண்டான சரியான மரபு சொல் என்ன? தோகை அப்படின்னு சொல்லணும். தோகை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல். 92வது வினா, நற்றினை கலித்தொகை பரிபாடல் மதுரை காஞ்சி. ஓகேங்களா? இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா மதுரை காஞ்சி தான் பொருந்தாது. மீதெல்லாம் ஒரு கேட்டகரி ஆஃப் நூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய. இதில் பொருந்தா சொல்லை கண்டறிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை, இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் நூல். திருக்குறள் தனியான டைப். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ அந்த டேபிளில் சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் வரும், இதில் வராதுங்கிறது தான். அதான் ஒரு டைப்புன்னு சொன்னேன். பொருந்தா இணையை தேர்ந்தெடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94வது வினா, வரைந்த ஓவியம் அப்படிங்கிறாங்க. பெயரச்ச தொடருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அது சரிதான். சென்றனர் வீரர் வினைமுச்சு. ஸோ இதுவும் சரிதான். ஏன்னா அந்த ஆ வரதால் இது பெயரச்சம். சென்றனர் வீரர், ஸோ வினை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதால அது வினைமுச்சு. பொற்றொழி வந்தால் இது அன்மொழி தொகை. நண்பா படி உரிசொல் தொடருங்கிறாங்க, இது தப்பு. ஓகேவா? ஸோ அடுத்தது இளமை என்னும் எதிர்ச்சொல் என்ன? இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? 95வது வினா, இளமை அப்படின்னா என்ன? முதுமை. அதான் எதிர்ச்சொல்லாக இருக்கும். அடுத்த வினா பாருங்கள், எதிர்ச்சொல் எழுதுக. ஈதல். ஈதலோட எதிர்ச்சொல் என்ன? ஈதலோட எதிர்ச்சொல் 96, ஏற்றல். அடுத்தது 97வது வினா, எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர். இந்த இரவலர் இருக்கார்களா, இரவலரோட எதிர்ச்சொல் என்ன? புரவலர். ஓகேங்களா? அடுத்து காடு ப்ளஸ் 6 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? 98, காடு ப்ளஸ் 6 என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? காட்டாறு. ஓகேங்களா? இதுதான் சரியானது. அடுத்தது 99வது வினா, அறிந்து கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? ஆன்சர் என்ன? அறிந்ததனைத்தும். தூவும் ஆவும் சேர்ந்துச்சுன்னா ஓகேங்களா? அப்போ அறிந்ததனைத்தும் அப்படிங்கிறது சரியானது. எழுத்து ப்ளஸ் ஆணி. எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. எழுத்தாணி அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இதோட இந்த 50 வினாக்கள் முடியுது. இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 300 வினாக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் 10,000 வினாக்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை கூடிய விரைவில் பார்த்து முடிச்சிருவோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.